Hello friends, welcome back to Tasty Food with Vidya channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொடமிளகா பொரியல் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கொடமிளகா பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் இந்த மாதிரி எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த டேஸ்டியான கொடமிளகா பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Tasty Food with Vidya சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாயை கிள்ளி விட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா தக்காளியோட ஸ்கின் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் காரத்துக்கேற்ப மிளகாய் தூளும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் 1/4 கிலோ அளவுக்கு குடமிளகாய் எடுத்துட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. குடமிளகாய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்த்துக்க தேவையில்லை. குடமிளகாயில் இருக்க தண்ணியே காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி இல்லாமலே வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். குடமிளகாய் வந்து எப்போயுமே நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காயை வேக வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட வறுத்த நிலக்கடலையை கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான குடமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.